ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடுத்தவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம. பிகாஸ் சிக்கன் பாபிக்யூ வீட்டிலே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல் தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம் வீட்டில். ஸோ சிக்கன் பாபிக்யூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே எனக்கு தோணுனது என்னென்னா, நம்ம வீடியோ எடுக்கலாம், ஸோ vlog போடலாம். ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் vlog போட்டு. ஸோ இந்த vlogல நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கவனிக்க வேண்டியது ஒருத்தர் இருக்கான், அது இவனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிக்கன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ பாபிக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம். இல்லை மாவு ஓடிட்டு இருக்கு. கறி கழுவி இந்த கொய்யாக்கா எங்கள் வீட்டு மரத்தில் நாங்கள் அறுத்த கொய்யாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. என்ன நோண்டிட்டு இருக்கீங்க? சிக்கனை இன்னும் கொஞ்சம் பதமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே வந்து இந்த அழுக்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்தால் தான் பாபிக்யூ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குழம்பு பண்ணல, பார்பிக்யூ பண்ணுறதுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்லே வேகும். கோல் மீன்ஸ் கறி, நிலக்கறி. அதில் இந்த கறி வேகிறதுனால அதில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம இன்னும் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த டைம் நாங்கள் பெரிய பெரிய லெக்லாம் போட்டிருக்கோம், பார்க்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் எல்லாமே, கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணது தான். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணும் காப்பி நிறைய தரேன். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. காப்பி கேட்டு வந்தவரே அவன் தலையில போட்டு குழு குழுனா அந்த கர்லிங் முன் ஒழிஞ்சிரும். வேற சிந்தாங் கேட்டாங்க. அந்த பொண்ணு சிந்தாங். கொஞ்சம் பச்சை மிளகா போடலாம். தெரியாது அவனுக்கு. சிண்டான் இதுக்கா மம்முட் இதுவா கெடப்பா அந்த நெருப்பை எடுக்கிறது தலையில வச்சுன்னு போவாங்களேக்கா வேலை செய்யறவங்களாம். அது பாண்டு, அது பைத்தியம். அதை வச்சு என்னடி பண்ண போறோம்? குழம்பு காசு வாங்க. இந்த கிஷோர்மா இதை வச்சு சொல்லு. நீ கேக்குற விஷயம் எனக்கு தெரியல. ஏய் அந்த டிக்கெட் கேக்குறா. அது இல்ல. ஏய் அந்த ஸ்டிக்கரா வந்தவங்க வெறும் கையை நாங்க அனுப்ப மாட்டோம். ஸ்டிக்கர் தகடு அப்பளம் பச்சை எடுத்தீங்க. இதுதான் திங்காங்க. அந்த இழவ தான் சிப்டான் நான் பைத்தியக்காரன். பேர் வந்து இடிக்கு என்ன? இப்போ நம்மால் வருவாரு, ஜெகன் மாமா வருவாரு. கிட்ட கேக்குறேன் என்ன சொல்றாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. அண்ணா இது பேர் என்ன? இதோட பேர் என்ன சொல்லுங்க. இதோட பேர் இதுதாங்க. இடிதாங்கி தாங்குதுல இருக்கு. ஸோ செம்மையா இருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லா சிக்கன் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம சிக்கன் ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு, கழுவி வச்சிருக்கோம். ஸோ அந்த சிக்கனை இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு ½ hour ஊறினா போதும். ½ hour to 25 minutes ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் பாபிக்யூ பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக இதில் மசாலா போடுறது கூட நம்ம உள்ளே ஊறி இறங்கணும் மசாலா, அதுதான் மேட்ரு. ஊறுறது ஒரு 20 minutes இருந்தாலுமே நம்ம உள்ளக்க தள்ளி விடணும், அதுதான் இதில் விஷயம். எனக்கு அது வழியா செம்ம ஃபாஸ்டா மசாலா போட்டு முடிச்சாச்சு. வாங்க இப்போ போயிட்டு நம்ம பாபிக்யூவை மேரினேட் பண்ணதை ஊற வைக்கலாம், கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ ஊறிட்டு இருக்கோம். நைஸ். மசாலா போட்ட சிக்கனை வந்து இப்போ நம்ம பாபிக்யூ வந்து அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு.
கைஸ் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. பிகாஸ் பாபிக்யூலாம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லாவே ஃபாஸ்ட்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் ரெடியாக உட்காந்துட்டு எப்படா தருவீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கூடவே கொஞ்சம் பைனாப்பிள் பாபிக்யூவும் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் மசாலா போட்டு அதையும் பாபிக்யூ மாதிரி பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. நாங்கள் கூடவே மயோனஸும் மின்ட்டு சட்னியும் கூட அரைச்சி வச்சுக்கிட்டோம். இது எல்லாமே நாங்கள் ஓவராலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 hours கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட எடுத்துக்கிட்ட டைம்லாம் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10 நிமிஷத்தில் காலி பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் சைட் டிஷ் எல்லாமே வச்சுருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. கைஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டினியூவாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு நிறைய தேவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்கள் சப்போர்ட். மயோ மின்ட் ரெண்டுமே ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கு. எப்படி இருக்கு வேற லெவல் ஹோட்டல் ஸ்டைல். அல்டிமேட் அக்கா ப்ராஜெக்ட் சக்சஸ். வேற லெவல் கிரீன் சட்னி அல்டிமேட். ஷெஃப் பிரியா வேற லெவல். அல்டிமேட் கைஸ் செம்ம டேஸ்ட் அல்டிமேட். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன மேட்டர்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆளாளுக்கு அங்கங்கே தஞ்சை. ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். எல்லாரும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. வெளியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மழை வந்துடுச்சு. ஸோ எல்லாம் உள்ளே வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீக்கிரம் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் அடுத்த வேணாம் பண்ணுறேன்.